மிமிக்ரிக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சனை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணணும். அதெல்லாம் அவங்க வந்து உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டைலாக் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அவங்க வந்து என்ன மாதிரி டைலாக் பேசுகிறாங்க, எந்த மாதிரி ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, அது மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறது. 3வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் வந்து அந்த ஒரு இதுக்கு மாதிரி அங்கே இந்த ஒரு டோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. இப்போ விஜயகாந்த் சார் வச்சுருந்தா என்ன புள்ள எப்படி இருக்க புரியுதுங்களா? என்னதான் நம்ம டைலாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி டோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. 4வது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. 5வது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் வந்து எடுத்தோன்னா ஒரு மாடுலேஷன்லேயே பேசாமல் வேற ஒரு மாடுலேஷனில். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து என்ன புள்ள எப்படி இருக்க இது வந்து ஒரு இதுவாக இருக்கும். இன்னொன்று வந்து அதாவது மகளே எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அவர் வந்து சோகமாக வந்து அப்படி பண்ணுவார், அவர் ஹாப்பியாக வந்து எப்படி பண்ணுவார், கொஞ்சம் ரொமான்ஸ் மூடில் வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட்டாக அவரோட மாடுலேஷன்ஸ் வந்து அவர் எப்படிலாம் பேசுவார்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. 5வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீப் ஆன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 6வது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7வது விஷயம் வந்து என்னன்ட்டு ஸ்டேஜில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த 6 இது சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பயர் பண்ணணுன்ட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு வந்து சொல்லி இந்த இதை வந்து முடிக்கிறேன். சப்போஸ் வந்து எனக்கு வந்து விஜய் சார் வந்து எனக்கு பிடிக்கும், அவர் வந்து மாதிரி பண்ணணும்னு வந்து எனக்கு வந்து ஆசை வருது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வந்து எந்த மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுவார், இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன். அவரோட லுக்ஸாக இருக்கட்டும், அவரோட மேனர்ஸமாக இருக்கட்டும், ஒன்று நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து அவர் பேசுகிற டைலாக்கு அப்போது இருக்க விஜய் சார் வந்து எப்படி பேசுவார்னா, அப்போ வந்து விஜய் சார் வந்து எப்படி பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, காதலுன்றது செடியில் இருக்க பூ மாதிரி ஒரு வாட்டி உதிர்ந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி வந்து ஒட்ட வைக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு டைலாக்கு அப்போ வந்து பேசுகிறது. இது வந்து வேற ஒரு மாடுலேஷன், கொஞ்சம் சோகமாக வந்து பேசுவார். இப்போ வந்து இப்படி வர கொஞ்சம் மாஸ் ஹீரோ, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், இது ஒரு மாடுலேஷனாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த பைரவா படத்தில் வந்து பேசுவார் பார்த்தீங்களா, அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லாத கெட்ட பழம் என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷனில் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் வந்து பேச அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கலாய்கிற மாதிரி போனால் அவங்களே ரசிக்கிற மாதிரி பண்ணுறது தான் ஒரு மிமிக்ரி கொண்டாட அழகு. என்ன தான் வந்து அசார் சார் மற்றவங்களாம் வந்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க, ஆனால் அசார் சார் வந்து கலாய்க்க மாட்டார். அவங்களே வந்து பார்த்தா வா இந்த பையன் செம்மையாக பண்ணுறானே, நம்மள மாதிரியே பண்ணுறானேன்னு வந்து பாராட்டுறவளவு பண்ணுறது வந்து அசார் சார். அவங்க மனசு வந்து புண்படுத்துகிற மாதிரி அவங்களும் ரசிக்கிற மாதிரி பண்ணுறது தான் வந்து மிமிக்ரிக்கு உண்டான அழகே வந்து. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளோட இது எடுத்தாச்சு, அவங்களோட பாடி லாங்குவேஜு, அவங்களோட மாடுலேஷன்ஸு, வாய்ஸஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு கீப் ஆன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் எப்போ இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்ப்பீங்கன்னா, ஸ்டேஜில் பண்ணாலும் சரி ஓகேன்னுவாங்க. ஆனால் இன்னும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னா இப்போது மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பார்க்குது, இந்த வாய்ஸ் பர்ஃபெக்டாக வருதா, அந்த வாய்ஸ்க்குன்றது கொஞ்சமாக வந்து போகிறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி வாய்ஸ் மாற்றி வந்து பேசுகிறது. ஓகேங்களா? இது மாதிரிலாம் வந்து பண்ண உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி.